பிரதமர் ஒரு கதை விடுகிறார், ராணுவ குறைப்பை பற்றி. அவர்கள் பென்ஷன் எடுப்பார்களா, அவர்கள் வீட்டில் போவார்களா? ராணுவத்துக்கு தொடர்ந்து ஆக்களை சேர்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். யாருக்கு கதை விடுகிறார்? வெளிநாட்டுக்கு கேட்டி போன்ற நாடுகளுக்கெல்லாம் அனுப்ப போறாங்களா? ஆகிய ஐக்கிய நாடுகள் சபையினுடைய அந்த அந்த கண்காணிப்பு குழுவிலே நீங்க போன செய்த பாலியல் வல்லுறவுகள் உலக பிரசித்தி பெற்றது. சரி, போனா 2000 3000 பேர் போவீங்க, 20000 50,000 பேர் அங்க எடுக்க போறாங்க அப்படின்னா போங்க. தயவு செய்து ஐஎஸ் அடிங்க போங்க. உங்களுக்கு நெஞ்சில உரம் இருந்தால் அல்ல அமெரிக்கா உலகத்துக்கு பெரிய நாடகம் போடுறது போங்க பார்ப்போம். அதை விட்டு போட்டு சும்மா எங்களுக்கு மாத்தாதீங்க. இங்க இருந்து கொண்டு எங்கட சனத்தை போட்டு கஷ்டப்படுத்தி கொண்டு எங்கட சனங்கள் இந்த காணியில எல்லாம் வீட்டெல்லாம் உடைச்சு போட்டு அது சண்டை முடிஞ்ச அப்புறம் உடைச்சு போட்டு இப்ப நீங்க தோட்டம் செய்து போட்டு அது எங்கட சனம் கண்டால பார்த்து ஒழுங்கே தெரியல இல்லைன்னு தெரியாத அளவுக்கு நிலைமை இருக்கணும். ஒரு வருஷத்துக்கு சரி என்ன ஏன் கொடுக்க இன்னொரு ஒரு வருஷம் தேவைப்படுது, ஏன் 6 மாதம் தேவைப்படுது சொல்லிட்டு பாப்போம். ஒவ்வொரு மாதம் 500 ஏக்கர் விடுங்க. அப்ப சரி, உங்களுக்கு 6 மாதத்துல 3000 ஏக்கர் விட போடுங்க. ஆகவே உங்களது நடவடிக்கை சும்மா ஏமாத்துறாங்க. போர் நடந்து கொண்டிருந்த பொழுதும் அந்த நேரத்தில் சந்திரியா விட்டவா, மஹிந்த ராஜபக்ச விட்டவன். ஆகவே போர் முடிஞ்ச பிறகு உங்களால் விட முடியும் என்று சொன்னா வச்சு ஏமாத்து பித்தலாட்டம் தான் நாங்க சொல்றோம்.